ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 21. சரிங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சம்ஸ் பார்த்தோம் போன வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 19 சம் பார்த்தோம். சரிங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 17லேருந்து 21 வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான சம்ஸ் பார்த்துருக்கோம். இது என்ன சம்ஸு? காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்னா விரிவான கணக்குகள். ஸோ இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மாடல்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறோம், இந்த காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கலாம். இந்த 21 சம்மை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட் 2 என்னது கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரியா கண்ணு கவனி. இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கலாம். தி ஃபாலோயிங் இஸ் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் மதுரை சிட்டி கிளப் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2018. மதுரை சிட்டி கிளப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 31st March 2018க்கு உண்டான ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லா கவனி. 31st March 2018 அந்த இயர் எண்டிங், அந்த இயருக்கு இதுதான் எண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது ஸ்டார்டிங் அப்படின்னு கண்டுபிடிப்பேன். ஸோ நம்மளோட இயர் என்னது 31/3/2018 முடியுது அப்படின்னா அந்த இயர் எப்போ கண்ணு ஸ்டார்ட் ஆகிருக்கும்? 1/4/2017 ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு என்னது கரண்ட் இயர் இல்லைங்களா? ஸோ அப்போ 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்குண்டான ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷினில் கேபிட்டல் ஃபண்ட் இருக்கா இல்லைன்னு முதல்ல செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள், ஏதாவது கேபிட்டல் ஃபண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதை முதல் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த ஒரு லைன்லையும் கேபிட்டல் ஃபண்டே இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்மளோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்க்கணும், ஏதாவது கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருக்காங்களா? மேட்ச் ஃபண்டு தான் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஃபண்டுன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ இந்த இடத்துல கொஷினில் கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா முதல் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு கொஷினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டல் ஃபண்டோட வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் இல்லாத காரணத்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கொஷினில் பார்க்கன்னு மதுரை சிட்டி கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் அண்டர் 31st March 2018 31st March 2018க்கான ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதை நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கவனிக்கலாம். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ கொடுத்தா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்னது, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுனாக க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துக்கும் இல்லைங்களா? ஸோ நார்மலாகவும் உனக்கு தெரியும். இல்லை ஃபஸ்ட் ஒன் பார்க்கன்னு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் தான் எப்பயுமே இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இது எப்பயுமே நம்ம இயர் எண்டிங்கில் இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அது லாஸ்ட்டாக நம்ம இயர் எண்டிங்கில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம், அப்போ தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்ஸ். அப்போ என்ன சம் எனக்கு எடுத்துக்கணும், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் வந்து 500, பேங்க்கு 7000. ஸோ இது எந்த சைட் போடுவோம், அசட் சைடில் போகணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு லைபிலிட்டி அசட் சொல்லி காலம் பிரிச்சுவாங்க. ஸோ இது என்ன, அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட் வந்து 500, கேஷ் அட் பேங்க்கை வந்து 7000 சொல்லி என்ன பண்ணணும், நீ வந்து காட்டணும். சரிங்களா? வேறு ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்குது? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 1/4/2017 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அது எந்த டேட் மென்ஷன் பண்ணியிருந்து ஏதாவது கொடுத்துருந்தாங்களோ, இல்லை வந்து இதுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் 31/3/2017. ஸோ அந்த இயர் மென்ஷன் பண்ண 2017 ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஸ்டார்டிங்கில், அதை ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ பார்க்கணும், இந்த கொஷினில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுனை தவிர வேறு ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள், எதுவுமே இல்லை. சரியா கண்ணு? ஸோ இப்போ பாருக்கண்ணு, இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கண்ணு, on 1st April 2017 the club had investment of 40,000. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா
1 ஏப்ரல் 2017 நம்மளோட இயர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த கிளப் என்ன கிளப் இருக்குது நமக்கு மதுரை சிட்டி கிளப் இருக்குல்ல அந்த கிளப்பில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது 40,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. எவ்வளோ கண்ணு இருக்குது 40,000 வந்திருக்கு எந்த டேட்டில் பாருங்கள் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே 1 ஏப்ரல் 2017 40,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பாருங்கண்ணே தி கிளப் ஆல்சோ ஹேட் எ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 30,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளப்பு மூலிமா கிரெடிட் பேலன்ஸ்னாக்கண்ணே ஏதாவது விளையாட்டு போட்டிக்காக எதாவது பண்ணியிருப்பேன் ஏதாவது சம் அமௌண்ட்டை என்ன பண்ண வசூல் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ அந்த வசூல் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது 30,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இதுக்கு ஏன் மிஸ் இந்த டேட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா பாருங்கள் அந்த இயர் ஸ்டார்டிங்கில் 1 ஏப்ரல் 2017 நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 40,000 நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 30,000 இன் மேட்ச் ஃபண்ட் அந்த மேட்ச்சுக்காக ஃபண்ட் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்குது மீதி அப்படின்னு சொல்கிறாங்க 30,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்னது 1 ஏப்ரல் 2017 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது என்ன இருக்குது நமக்கு ஓப்பனிங்காக ஸோ அதை என்ன பண்ணாம எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்கள் வேறு ஏதாவது ஓப்பனிங் கொஷின்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி on 31st March 2017 subscription in arrear were 4,000 and the subscription in arrear on 31st March 2018 were 4,500 prepare the final accounts அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓப்பனிங் டேட்டை தான் எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ இங்கே எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன் 31st March 2017 அப்போ நம்மளோட இயர் எப்போ முடியுது 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 முடியுது. அப்போ இது என்ன அர்த்தம் ப்ரீவியஸ் இயர் அப்போ என்ன அர்த்தம் 31/3/2017 தான் முடியுது. ஸோ இந்த இயரில் அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் இருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இன்னும் வசூல் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம் நம்ம இயர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் வேர் 4,000 நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு எப்படி அந்த 1 ஏப்ரல் 2017 ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 கிரெடிட் பேலன்ஸ் வந்து மேட்ச் ஃபண்டுக்கு அதாவது நம்ம விளையாட்டு போட்டிக்காக நம்ம வசூல் பண்ணுற ஃபண்ட் 30,000 நம்ம கையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி 31st March 2017 சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம என்ன பண்ணுவோம் வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ அந்த 4,000 என்னது இது ஓப்பனிங்காக நம்ம எடுத்துக்கணுமா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இவ்வளோ நம்ம கையில் இருக்குது இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ என்ன பண்ண நம்ம வசூல் பண்ணலை சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கன்னு வேறு ஏதாவது அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர்ஸ் ஆன் 31st March 2018 அப்போ 2018 அப்படின்னது நமக்கு நம்மளோட இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 தான் முடியுது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன இது என்ன இயர் நம்மளுடைய கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் தான் சப்ஸ்கிரிப்ஷன் தான் 4,500. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண தேவையில்ல இது எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இப்போ என்னென்ன ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷு பேங்க்கு 500 7,000 சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாரு 1 ஏப்ரல் 2017 கொண்டான இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 மேட்ச் ஃபண்ட் 30,000 சொல்லி எடுத்துக்கணும் சரிங்களா. அடுத்தது நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா. ஸோ இது நமக்கு என்னது ஓப்பனிங் தான் சரிங்களா. ஸோ அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அரியர் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் 4,000 எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் அரியர் அப்படின்னு என்னென்னா பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாலும் சரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் அரியர்ஸ் அப்படின்னாலும் சரி அது ரெண்டுமே என்னது பெற வேண்டியது தான் பெற வேண்டிய சந்தா அப்படின்னு தான் சொல்லி குறிக்கும் சரிங்களா. இப்போ பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இன் தி புக்ஸ் ஆஃப் மதுரை சிட்டி கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆஸ் ஆன் 31st March 2017. ஸோ நம்ம என்னது 31st March 2017 உண்டான பேலன்ஸ் ஷீட் இதுதான் அது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டாக. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயரில் எப்போ இந்த இயர் முடியுதோ அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்துக்கும் இல்லைங்களா. ஸோ பாருங்கள் லைபிலிட்டிஸ் அசட் சொல்லி 2 விதமாக காலம் பிரிச்சுட்டாங்க. ஸோ அசட் சைடில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கண்டு பாருணும் கேஷ் அட் பேங்க்கு கேஷ் இன் ஹேண்டு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் அது கேஷ் இன் ஹேண்டு இது வந்து கேஷ் அட் பேங்க் எவ்வளோக்குன்னு 500 7,000.
ஸோ பாருங்கள் கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 கேஷ் இன் ஹேண்டாகவும் கேஷ் அட் பேங்க் 7000ஆகவும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்தது பார்க்கன்னு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2017 சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. எவ்வளோ 40,000. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்பயுமே என்ன சைடு கொண்டு வரணும், அசட் சைடு கொண்டு வரணும். அதே மாதிரி மேட்ச் ஃபண்டை பார்த்திங்க அப்படின்னா லைபிலிட்டி சைடில் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோக்குன்னு நமக்கு 40,000 வந்திருக்கா. ஸோ 40,000 என்ன பண்ணுறேன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். சரிங்களா? பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் 40,000, கேஷ் அட் பேங்க் 7,000, கேஷ் இன் ஹேண்ட் 500. இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எங்கேருந்துக்குன்னு எடுப்போம், நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருந்ததா. ஸோ எங்கே இருந்தது, ஆன் 31st March 2017 சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் வேர் 4,000 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் பேலன்ஸில் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அசட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ 4,000 சொல்லி என்ட்ரி பண்ணிடணும். சரிங்களா? இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது 51,500. ஸோ நம்மளோட மேட்ச் ஃபண்ட் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்லேயே பாருங்கள், 1 ஏப்ரல் 2017 நம்மளோட மேட்ச் ஃபண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. ஸோ நமக்கு இது என்னது கிரெடிட் பேலன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஃபண்டை வச்சுருக்கோம் மேட்ச் ஃபண்ட். அப்போ எவ்வளோக்கான 30,000 வந்து லைபிலிட்டி சைடில் என்ன பண்ணி என்ட்ரி பண்ணுங்க. இப்போ அசட் சைடில் இருக்கிற வேல்யூவை எவ்வளோ இருக்குன்னு இருக்குது 51,500. அசட்ஸோட டோட்டல் வேல்யூவிலேருந்து லைபிலிட்டிஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோக்குன்னு நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ இருக்குது 30,000 இருக்குது. ஸோ 51,500ல் 30,000 போச்சுன்னா மீதி எவ்வளோக்குன்னு வருது 21,500. இதுதான் நமக்கு என்னது கேபிட்டல் ஃபண்டு. சரிங்களா? இதுதான் மெயினாக அந்த இயர் எண்டிங்கில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இதை தான் ஸ்டார்டிங்காக கேபிட்டல் ஃபண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த 21,500 காட்டுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதெல்லாம் ஒன்று நம்ம சர்ப்ளஸோ டெஃபிசிட்ஸோ கிடைக்கும். சர்ப்ளஸ் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணிக்குவோம், டெஃபிசிட்ஸ் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து லெஸ் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியாக்கானே? அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2018. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் ஒன் பாருக்கன்னு கொஷினில் இப்போ இந்த கொஷினை கவனிக்கணும். இந்த கொஷினில் எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிப்ட் சைடில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்கம் சைடில் கொண்டு வருவோம். பேமெண்ட் சைடில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வருவோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்கம் சைடில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், டு பேலன்ஸ் ப்ராடன் எப்பயுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா நமக்கு ப்ராடன் ஓப்பனிங் பேலன்ஸும் எடுத்துக்கூடாது, க்ளோசிங் பேலன்ஸும் எடுத்துக்கூடாது. சரிங்களா? இல்லை பாருக்கண்ணு, டு சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் 4,000 ஃபார் 2016 to 17. அதாவது என்ன சொல்ல வராங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கான். சரிங்க? எதோட, நம்மளுடைய கரண்ட் இயர் எவ்வளோ இருக்குது, நமக்கு 30,000 இருக்குது. அந்த 30,000ஓட நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் 4,000 வந்து ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் இதோட 30,000ஓட இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? 2016 to 17க்கு உண்டான நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய கரண்ட் இயர் என்னக்குன்னு 2017 to 2018, 2017 to 2018. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அதாவது ப்ரீவியஸ்க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரில் தான் வசூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ நம்ம லெஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி லெஸ் பண்ணுவேன், நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோக்குன்னு 30,000. சரிங்களா? 30,000 நம்மளோட கரண்ட் இயரில் அந்த அமௌண்ட்டோட இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம், ப்ரீவியஸ் இயர் நமக்கு என்னது ரிசீவ் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2016 to 2017க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் 4,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ 30,000ல் 4,000 போச்சு அப்படின்னா அது நமக்கு 26,000 பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி ஏதாவது நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் வேர் 4,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துட்டோம். பட் நம்மளுடைய கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா தான் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறது ஏதாவது கொண்டு வரும். அப்போ பாருங்கள், லாஸ்ட் லைன் பாருங்கன்னு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் அரியர் ஆன் 31st March 2018
வேர் 4500. சரிங்களா? அப்போ 4500 அது நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் 30,000, நம்மளோட ப்ரீவியஸ்க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கண்ணு நமக்கு 4,000 30,000 லெஸ் பண்ணுறேன். 4,000 என்ன பண்ணுறோம் லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ண எவ்வளோ கண்ணு வருது நமக்கு 26,000 இல்லையா? அந்த 26,000ல் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கண்ணு கொடுத்துருவாங்க, நம்மளுடைய கரண்ட் இயர்க்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 4,500. அப்போ 4,500 என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணுறாங்க நம்ம இங்கே கொஷினில் தந்திருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் 31st March 2018. அப்போ நம்ம இயர் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு 1/4/2017 ஆரம்பித்து 31/3/2018 தான் கண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இது என்னது நமக்கு கரண்ட் இயரா? அப்போ கரண்ட் இயருக்கு ஒன்றுனா சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ண வசூல் பண்ணல. அப்போ எவ்வளோ கண்ணு 4,500. அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன இருக்குது, நம்ம லெஸ் பண்ணி 26,000 இருந்தது. ஸோ அதோட சேர்த்து 4,500 நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது அவுட்ஸ்டாண்டிங். அப்போ ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது 30,500. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம் அவுட்டர் காலத்தில் போட்டுருணும். புரியுதா கண்ணு? ஸோ எந்த சைடில் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கொண்டு வரணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா ரெசிப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே இன்கம் சைடில் தான் வரும். ஸோ அடுத்தது பாருங்கள் லீகசிஸ். ஸோ லீகசிஸ் கேபிட்டல் ஐட்டம்ஸ். எப்பயுமே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எப்பயுமே அந்த ரெவன்யூ ஐட்டம்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ லீகசிஸ் எடுத்துக்கக்கூடாது. சரிங்க? அடுத்தது ஹால் ரெண்ட். ஸோ ஹால் ரெண்ட் அப்படின்னாக்க நமக்கு சொல்லுவாங்க அந்த ஒரு ஹாலுக்கு உண்டான ரெண்ட், அது அரங்க வாடகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹாலுக்கு உண்டான ரெண்ட் என்ன பண்ணுறோம் நம்ம பே பண்ணுறோம். ஸோ அது என்னது, அது நமக்கு ரெவன்யூ ஐட்டம்ஸ். ஸோ ரெவன்யூ ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாமா, எவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம 10,000 இன்கம் சைடில் என்ட்ரி பண்ணிடலாம். ஓகே ஓகேன்னு. ஸோ அடுத்தது ரெசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட். ஸோ மேட்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதால இது நமக்கு என்னது ஸ்பெசிஃபிக் ஃபண்டு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்டை எப்பயுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் தமிழ் அப்படின்னா விளையாட்டு போட்டிக்காக நிதி என்ன பண்ணியிருக்காங்க வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது விளையாட்டு போட்டி நடத்தி நம்ம எப்போ ஒரு கபடி மேட்ச் நடத்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக அந்த காரணத்தை சொல்லி நம்ம வசூல் பண்ணுறோமா. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்பெசிஃபிக்காக கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம எப்பயுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு என்ன எடுத்துக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணணும், ஹால் ரெண்ட் எடுத்துக்கணும். இது 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணணும் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ பாருங்கள், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், அதாவது அந்த மைதானம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைதானத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க பராமரித்து வரதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16,500 ஆனால் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு என்னது எக்ஸ்பென்சஸாக. ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்பென்சஸை எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அப்கீப், அதாவது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் டெட்டாரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் சைடில் இன்கம். அப்போ என்ன மென்ஷன் பண்ணுவேன், இன்கம் சைடில் வரக்குள்ள பைன்னு மென்ஷன் பண்ணுவேன், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரக்குள்ள 2ன்னு மென்ஷன் பண்ணுவேன். இது அப்படியே இந்த பை அப்படியே 2 ஆயிரும், இந்த 2 அப்படியே என்னது பை ஆகும். சரிங்களா? இது உனக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் அப்கீப் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ 16,500 என்ன பண்ணுறீங்க என்ட்ரி பண்ணிடுவோம். அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ். ஸோ மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஸோ இந்த ஐட்டம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கலாம், மேட்ச் ஃபண்ட்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட், அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலவு செய்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம மேட்ச் ஃபண்டு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு இதெல்லாம் நமக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்கக்கூடாது. சரியா? ஸோ அடுத்து சன்ட்ரை எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நிறையா செலவுகள் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு ரெவன்யூ ஐட்டம்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், சன்ட்ரை எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் சன்ட்ரை எக்ஸ்பென்சஸ் 11,000 சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் எப்பயுமே என்ன பண்ண மாட்டோம் நம்ம, இது நமக்கு கேபிட்டல் ஐட்டம்ஸ் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணணும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். அடுத்தது பை பேலன்ஸ் கரெக்டாக எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது நம்ம ஓப்பனிங்கில் எடுத்துருக்கிறோம் 40,000. அதே மாதிரி மேட்ச் ஃபண்டுக்கு உண்டான 30,000 எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் மேட்ச் ஃபண்ட் கண்டிப்பாக இது ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ரிலேட்டட். ஸோ அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இதில் எடுத்துக்க மாட்டாங்க.
இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் உடன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி 4000 நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் எடுத்துட்டோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் 31st இதை வந்து நம்ம 4500 நம்ம இன்னும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம் மக்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2018. ஸோ என்ன பண்ணோம், டெட்டார், கிரெடிட்டார், எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம். ஸோ அங்கே நான் சொன்ன மாதிரி கொஷினில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் பார்க்கலாமா? ஸோ கொஷினில் என்ன கண்ணு எடுத்துக்கணும் நம்ம? ஃபர்ஸ்ட் ஒன் அப்கீப் கிரவுண்டு 16,500. சண்டே எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன், 11,000 எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த சைடு கொண்டு வரலாமா? பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் அப்கீப் கிரவுண்டு 16,500, சண்டே எக்ஸ்பென்சஸ் 11,000. ஸோ வேறு எந்த ஐட்டம்ஸும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? இப்போ இது 2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொஷினில் இருக்குது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதே சைட் பாருங்கள், அதே கொஷினில் இன்கம் சைடில் என்னென்ன கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்கம் சைடில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணோம். அடுத்தது ஹால் ரெண்ட், இது 2 ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ 30,000, அதில் 4,000 நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 4,500 ஆட் பண்ணும். ஸோ இப்போ பார்க்கணும், சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோ கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த 30,000 என்ன பண்ண நம்ம எடுத்துக்கலாமா? அதை பாருங்கள், லெஸ் ரிசீவ்ட் ஃபார் 2016 to 17. அப்போ இதில் என்னக்குன்னு அர்த்தம், நம்ம அது வந்து 2016 உண்டான 2000, அதாவது நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் 2016 அண்டு 2017 உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது எப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கரண்ட் இயரில் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 4,000 என்ன பண்ணணும், நம்ம அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ண எவ்வளோ கண்ணு வந்து 26,000 வருது. அதுலேயே கொஷின் என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 31st March 2018 உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் 4,500. அப்போ நம்ம கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ கொடுக்கணும், பெற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 4,500. ஸோ அப்போனா அது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கண்ணு இருக்குது, 4,500 வந்து என்ன பண்ண நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர் எவ்வளோ, 4,500. இப்போ 26,000ல் 4,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது, 30,500. அப்போ அந்த கொஷினில் சொன்ன மாதிரி ஆல் ரெண்ட் இருக்கா? ஸோ ஆல் ரெண்ட் எவ்வளோ, 10,000. ஸோ அந்த 10,000 நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்போ பாருக்கண்ணு, இது வந்து 30,500, ஹால் ரெண்ட் எவ்வளோ, 10,000. இதெல்லாம் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது, 40,500. ஸோ ஒரு கொஷினை பார்க்கக்குள்ளேயே எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு நம்ம டோட்டலை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ டோட்டல் வச்சு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் எவ்வளோ கண்ணு வருது, 40,500 வருது. சரிங்களா? இப்போ கிரெடிட் சைட், அதாவது டெபிட் சைடில் எவ்வளோ கண்ணு வருது, எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் 16,500 and 11,000 எவ்வளோ கண்ணு, 27,000. அப்போ இங்கே எவ்வளோ, 16,500, இங்கே ஒரு 11,000 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு வருது, 27,500. சரிங்களா? இப்போ 40,500ல் எவ்வளோ கண்ணு, 27,500 போச்சுன்னா மீதி எவ்வளோ கண்ணு பாருங்கள், 13,000. சரிங்களா? இப்போ எந்த சைடு கண்ணு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா டெட்டார் சைடு, ஐ மீன் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்தது அப்படின்னா நம்ம என்ன சர்ப்ளஸ். அப்போ எக்ஸ்பென்சஸை விட என்னது நமக்கு இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பார்க்கணும், இப்போ எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ கொஷினில் பார்க்கணும், லாஸ்ட்டாக அந்த இயர் எண்ட் எப்போ முடியுது, 31st March 2018. ஸோ அந்த நம்மளுடைய கரண்ட் இயரில் எந்த இயர் எப்போ முடியுது அப்படின்னா 31st March 2018 முடியுது. ஸோ அந்த இயருக்குண்டான லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை கண்ணு, கேபிட்டல் ஃபண்டு தேவை. சரிங்களா? ஸோ கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கண்ணு நமக்கு கொடுத்துருக்காங்க, 21,500. ஸோ அதை எடுத்துக்கலாமா? கேபிட்டல் ஃபண்டுமே எப்பயுமே எந்த சைடு எடுத்துக்கிறாங்க, எந்த சைடு நமக்கு பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் வந்திருக்கு, லைபிலிட்டி சைடு. ஸோ நம்ம லைபிலிட்டி சைடில் எடுத்துக்கலாமா? பாருங்கள்,
பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018 லைபிலிட்டி சைடில் வந்துட்டோம். அப்போ கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ நமக்கு 21,500. சரிங்களா. அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா சர்ப்ளஸ் கிடச்சிச்சா? எவ்வளோ கிடச்சிருக்கு? 13,000 கிடச்சி இல்லையா? பாருங்கள் எவ்வளோக்கான சர்ப்ளஸ் கிடச்சிருக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் 13,000. ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம சர்ப்ளஸ் வந்தால் ஆட் பண்ணும், டெஃபிசிட் வந்தால் லெஸ் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ஃபண்டோட என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணலாமா? ஸோ 21,500 ப்ளஸ் 13,000 ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோக்கன்னு வருது 34,500. சரிங்களா. இப்போ நம்ம கொஷினில் பார்க்கலாம் கண்ணு எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க கண்ணு, எப்பயுமே இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் எடுத்தாச்சு. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் 4,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து என்னது, நம்மளோட கரண்ட் இயருக்கு உண்டானது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் ப்ரீவியஸுக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் எடுத்துக்கும். சரிங்களா. இது ஆல்ரெடி என்ன பண்ணோம், ப்ரீவியஸ்க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணிட்டோம். அது எதோட இன்க்ளூட் ஆயிருக்கு, 30,000 இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ண நம்ம பேலன்ஸில் எடுக்க தேவை. அடுத்தது லீகசிஸ் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோக்கான 9,000 எடுத்துக்கணும். அந்த சைடு லைபிலிட்டி சைடில் எடுத்துக்கிறோம். சரிங்களா. அடுத்தது ஹால் ரெண்ட். ஸோ ஹால் ரெண்ட் அப்படின்றது ரெவென்யூ ஐட்டம். சரிங்களா. ஸோ அப்போ எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கும், பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கூடாது. அடுத்து ரெசிப்ட்ஸ், அதாவது ரெசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட். சரிங்களா. ஸோ எவ்வளோ மொத்தத்தில் நம்மளோட எவ்வளோ ஃபண்ட் நம்மக்கிட்ட இருந்தது, இப்போ அதுக்காக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அதுக்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சின்ன கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும். எதை எடுத்துக்குவாக்கண்ணு, நம்மளோட மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ கண்ணு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸில் எடுத்துக்கிட்டோம். இப்போ மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ 30,000 ஆல்ரெடி நம்ம கையில் இருந்தது. அந்த 30,000லேருந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம், நம்ம ரெசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட், மறுபடியும் அந்த மேட்ச் ஃபண்டுக்கு உள்ள அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணிக்கோம். எவ்வளோ 22,500. ஆல்ரெடி 30,000 அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே இருந்த அமௌண்ட்டு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் ரெசிப்ட் கொஞ்சம் வந்து மேட்ச் ஃபண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ 22,500 கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ண எவ்வளோக்கன்னு வருது நமக்கு 52,500. இந்த அமௌண்ட் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. ஸோ அடுத்தது இதே கொஷினில் பாருக்கன்னு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மேட்ச் ஃபண்ட் நம்ம இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 30,000 இருந்தது. ஸோ இதுக்கு உண்டான செலவுகள் என்ன, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 19,000 என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ 19,000 என்ன பண்ண நம்ம லெஸ் பண்ணுமா, அப்போ எப்படி இருக்கும், ஆல்ரெடி 52,500 பார்த்தோமா, ரெண்டையும் ஆட் பண்ணி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், லெஸ் எவ்வளோக்கண்ணு 19,000 நீ லெஸ் பண்ணணும். சரிங்களா. அப்போ லெஸ் பண்ண எவ்வளோக்கண்ணு வருது 33,500 என்ன பண்ணணும், நீ லெஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா. ஸோ 33,500. ஸோ அடுத்தது பாருக்கண்ணு அப்கீப் கிரவுண்ட் நம்ம என்ன பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கூடாது. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் தான் இந்த கால்குலேஷன்ஸில் கொண்டு வந்துடணும். சண்டே எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ண தேவை, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எப்பயுமே எனக்கு எங்கே கண்ணு வரும், நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். எவ்வளோ 20,000 வரும் இல்லைங்களா. ஸோ அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்துக்குமா, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1,500, கேஷ் அட் பேங்க் வந்து 11,000. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது 12,500 வருது. சரிங்களா. இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம அசட் சைடில் காட்டுவோம். சரிங்களா. ஸோ அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன கால்குலேஷன்ஸ் இருக்குது, பேலன்ஸில் எது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்பயுமே கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து தான் ஆகணும் அந்த இயர் எண்டிங்கில். சரிங்களா. அந்த ஓப்பனிங்கில் இருக்கிற பேலன்ஸும் எவ்வளோ என்னென்ன அப்பியர் ஆகியிருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், இயர் எண்டிங்கில் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது 40,000. சரி இங்கே என்ன பண்ணுவோம், அசட் சைடில் கொண்டு வரணும். அடுத்தது நம்மளோட மேட்ச் ஃபண்டை வித் 30,000 வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், சின்னதாக ஒரு கால்குலேஷன்ஸ் லைபிலிட்டி சைடில் பண்ண போகிறோம். ஸோ 31st March 2017 உண்டான சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது கரண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் இருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோக்கன்னு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 4,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஆல்ரெடி என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது, எவ்வளோ வசூல் பண்ண வேண்டியதுன்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கோம். ஸோ என்ன பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ கொஷின் அடுத்தது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர் ஆன் 31st March 2018 were 4,500 prepare the final account. ஸோ இதோட மீனிங் என்ன கண்ணு, நம்மளுடைய கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் 4,500 எடுத்துக்கிறோம். சரிங்களா. சொன்னால் நம்ம பெற வேண்டிய சந்தா எவ்வளோ இருக்குன்னா 4,500 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ 4,500 வந்து நமக்கு என்னது, அசட் சைடில் எடுத்துக்கணுமா, என்னென்னு எடுத்துக்குவா, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 4,500 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்.
சரிங்களா. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாமா கண்ணு? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ஃபண்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 21,500. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸில் வந்து நம்ம பேலன்ஸ் ஃபிகர் சர்ப்ளஸ் கிடச்சிச்சு. ஸோ அதே எவ்வளோ? 13,000. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது? 34,500. லீகசிஸ் எவ்வளோ? 9,000. இப்போ மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ கண்ணு இருந்துச்சு? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், லீகசிஸ் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஷினில் பாருங்கள், 9,000. ஸோ அதை என்ன பண்ணலாம், நம்ம லைபிலிட்டி சைடில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், மேட்ச் ஃபண்ட் எவ்வளோ கணக்கு கொடுத்துருக்காங்க? மொத்தமாக அந்த இயர் ஸ்டார்ட் ஆகக்குள்ள 30,000 இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இன்னும் எக்ஸ்ட்ரா 22,500 வந்து அப்போ நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ? மேட்ச்சுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் 19,000. ஸோ இது என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணணும், அடிஷ்னலாக நம்ம ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், மேட்ச் ஃபண்டோட மொத்தமாக நம்ம இயர் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எவ்வளோக்குன்னு வந்து 30,000. அடிஷ்னல் என்ன பண்ணிட்டோம் நம்ம, இன்னும் மேட்ச் ஃபண்ட் வந்து நம்ம என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது? 15,2,500 வருது. ஸோ அந்த மேட்ச்சுக்கு உண்டான செலவுகள் நடந்துச்சு. அந்த செலவை என்ன பண்ண நம்ம லெஸ் பண்ணோம். இப்போ லெஸ் பண்ண எவ்வளோக்குன்னு செலவு நடந்திருக்கு? 19,000 வந்திருக்கு. ஸோ அப்போ 52,500ல் 90,000 போச்சுன்னா எவ்வளோக்குன்னு? 33,500. இப்போ லைபிலிட்டி சைடில் எவ்வளோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்னா 77,000 வருது. சரிங்களா. ஸோ இப்போ லைபிலிட்டி சைடில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அசட் சைடு. ஸோ அசட் சைடில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னக்குன்னு சொல்லியிருக்கோம் அசட் சைடில் பாருங்கள், ஃபர்னிச்சர் சொல்லியிருக்கோம், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். ஃபர்னிச்சர் எவ்வளோ? 20,000. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 1,500. கேஷ் அண்ட் பேங்க் வந்து 11,000. ஸோ இது அப்படியே பேலன்ஸில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா. பாருங்கள், ஃபர்னிச்சர் எவ்வளோ கண் நமக்கு? 20,000. கேஷ் அட் பேங்க் 11,000. கேஷ் இன் ஹேண்ட் 1,500. சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன எடுத்துக்குவோம். சரிங்களா. ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் என்னென்ன எடுத்துக்குவோம், அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது நம்மளுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எந்தெந்த ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. அதே மாதிரி கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே மேபி என்ன பண்ணுவோம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவோம்? 40,000 கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம மேட்ச் ஃபண்ட் 30,000 நம்ம கால்குலேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 40,000 இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கரண்ட் இயர்க்கு நான் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ? 4,500. இதை ரெண்டையும் நம்ம காட்ட போகிறோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்குன்னு? 40,000. நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 4,500. சரிங்களா. இப்போ ஃபர்னிச்சரோட வேல்யூ 20,000, 40,000, 4,500, 11,000, 1,500. இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது? 77,000. இப்போ எப்படி நம்மளோட அசட்ஸோட வேல்யூ, அதாவது லைபிலிட்டிஸோட வேல்யூ அசட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக 77,000 இருந்தது அப்படின்னா நாம் போட்டு சம்சன் அது நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா கண்ணு. இப்போ புரியுதா கண்ணு? எப்படி இல்லஸ்ட்ரேஷன் வந்து 21 வந்து, அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பொதுவாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன் 17லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் 21 வரைக்கும். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு என்ன கண்ணு இந்த யூனிட்டில் பார்த்தோம்? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரெசிப்ட்ஸ் அக்கௌண்ட் பேமெண்ட் வச்சு நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. சப்போஸ் கேபிட்டல் ஃபண்ட் ஏதாவது கொஷினில் கொடுக்கல அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓவராலாக என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது இல்லையா. அடுத்தது என்ன பண்ணுறோம், சப்போஸ் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் ஏதாவது மேட்ச்சுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது மேட்ச்சுக்கு ஃபண்ட் ஏதாவது கலெக்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு செலவு நடந்திருந்தாலும் சரி, ஸோ அதெல்லாம் நமக்கு என்னது? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சம்மில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஓவராலாக இந்த யூனிட்டில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதோட 21ஓட நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து முடியுது கண்ணு. ஸோ இப்போ நம்மளுடைய செகண்ட் யூனிட் வந்து ஓவர். இப்போ ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருக்கோம், செகண்ட் யூனிட் முடிச்சிருக்கோம், ஃபோர்த் யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா கண்ணு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா கண்ணு, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு சம்மும் நான் வந்து ஒவ்வொரு டைம் நான் எடுக்கக்குள்ள நீ வந்து நான் இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே என்ன பண்ணும், அதுக்கு உண்டான மாடல் சம்ஸை வந்து என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு வந்து என்னது இந்த சம் புரியும். ஸோ புரிஞ்சால் என்ன பண்ண, நீ ஏதாவது புரியல அப்படின்னா டவுட் கேட்கலாம். சரியா. சரி கண்ணு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ஓட
இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் என்ன, அதில் எப்படி சம்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா கண்ணு? ஓகே கண்ணு, தேங்க்யூ.